இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 17 வசனம். மெட்டடைன் மற்றும் சைலஸ் ஆகியவை போட்டி நிறுவனங்கள். ஒரு நாள் மெட்டடைன் நிறுவனம் தங்கள் வரிகளை செலுத்த தவறியதாக செய்தி வெளியானது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெண் மெட்டடைனின் ஊழியர்கள் சிலருக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது அந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியது. இதை பார்த்த போட்டி நிறுவனமான சைலஸை சார்ந்தவர்கள் மெட்டடைனை பார்த்து கேலி செய்யும் விதமாக தங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் கேலி சித்திரம் உருவாக்கி வெளியிட்டனர். செய்தி நிகழ்ச்சிகளில் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். இதற்கிடையில் மெட்டடைன் நிறுவனம் மிகுந்த வருத்தம் அடைந்தது மற்றும் தன்னுடைய நற்பெயரை மீட்டெடுக்க அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர். இருப்பினும் ஊழல்கள் நீடித்தன. மேலும் அவர்கள் தங்கள் நிலையை மீட்டெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இப்படி இருக்க ஒரு நாள் சைலஸ் நிறுவனத்தில் மிகப்பெரிய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அந்த நிறுவனத்தின் பொறியாளர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர்களால் அதை சரி செய்ய முடியவில்லை. அவர்கள் அதை சரி செய்ய அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்து பார்த்து விட்டார்கள். ஆனால் அது பலனளிக்கவில்லை. இது சைலஸ் நிறுவனத்தின் வணிகத்தை வெகுவாக முடக்கியது. பல 1000 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. மெட்டடைன் நிறுவனத்தினர் சைலஸ் நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு எந்த ஒரு கிண்டலோ கேலியோ செய்யவில்லை. ஒரு வார்த்தை கூட அதற்கு எதிராக பேசவில்லை. மாறாக சைலஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய உதவுவதற்காக தங்கள் பொறியாளர்களை அனுப்பி உதவினார்கள். மெட்டடைன் நிறுவனத்தினர் செய்த உதவியினால் சைலஸ் நிறுவனம் விரைவாக தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு வந்தது. மெட்டடைன் நிறுவனத்தின் இந்த செயல் வேறொருவர் கீழே விழும்போது கை தூக்கி விட வேண்டுமே தவிர நாம் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய கூடாது என்பதை நினைவூட்டுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் ஆபிரகாமுக்கு மனமடி உண்டாகும்படி செயல்பட்டு சுய லாப கண்ணோட்டத்தோடு பிரிந்து சென்ற லோத்துவிற்கு ஒரு துன்பம் நேரிட்ட போது ஆபிரகாமின் உள்ளம் குதூகலம் அடையவில்லை. கர்த்தர் சரியான பாடம் புகட்டினார் என்று நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் மனதுருக்கத்தோடு அவனை மீட்க வேண்டும் என்ற ஆசையோடு சென்று அவனுடைய துன்பத்தில் உதவி செய்தான். தாவீதிற்கு சவுல் ராஜா பலவித இன்னல்களை கொடுத்தான். சவுலினால் தாவீது அடைந்த உபத்திரவங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு நாள் சவுல் வீழ்ச்சி அடைந்து மரித்தான். அதற்கு முக்கியமான காரணம் நீதிமானாகிய தாவீதுக்கு விரோதமான சவுலுடைய துன்மார்க்க செயல்களே. ஆயினும் சவுல் வீழ்ந்த செய்தியை கேட்டு தாவீது துக்கமடைந்தானே அன்றி குதூகலம் அடையவில்லை. சவுலின் மரணம் அவனை சஞ்சலப்படுத்தியது. அவன் சவுலுக்காக துக்கப்பட்டு பாடினான். அந்த மனநிலை தேவனை பிரியப்படுத்தியது. தாவீதை உயர்நிலைக்கு தேவன் கொண்டு வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தீங்கு செய்தவர்களும் நமக்கு எதிராக செயல்படுபவர்களும் அநேக பேராய் இருந்தாலும் அவர்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்களை கண்டு நாம் மனம் மகிழ்கின்ற நிலைக்கு போய்விடக் கூடாது. பொல்லாப்பிலே களி கூறும் இருதயம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் கூட்டம் கூடினாலும் அப்பா, அவர்களுடைய வீழ்ச்சியை கண்டு, அவர்களுடைய தடமாறுதலை கண்டு, அவர்களுடைய தோல்வியை கண்டு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷப்பட்டு விடாதபடி கர்த்தாவே அப்பா, மாறாக அவர்களுக்கு துன்பங்கள் வரும்போது நாங்கள் அவர்களுக்கு சென்று உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.